வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்கள் அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கிழக்கு மாகாணத்தில் தீவிரமடைந்துள்ள வைத்தியர்களின் வேலை நிறுத்தம், நோயாளர்கள் பெரும் பாதிப்பு. யாழ் வடமராட்சியில் பெருமளவு போதைப்பொருள் மீட்பு. யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் குடிபோதையில் அட்டகாசம், பாதுகாப்பு உத்தியோகத்தரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடிய நபர். இலங்கை மீது ஐநா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு, வெளியான அறிக்கை. அனுராதபுரத்தில் 16 பேர் பலி, மட்டக்களப்பில் பலர் பாதிப்பு, மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நீதிமன்றம் முன் விபத்து ஏற்படும் வகையில் செயற்படும் காவல்துறையினர். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு, ஓய்வு பெற்ற கடற்படை மருத்துவ உதவியாளர் கைது. திருமணம் செய்வதாக ஏமாற்றி பெருந்தொகை மோசடி, விமானப்படை வீரர் அதிரடியாக கைது. மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து, 2 பலி. பலத்த மின்னலுடன் மழை பெய்யும், மேல் மாகாணத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை. தாய்லாந்தில் தொடருந்து மீது கிரேன் விழுந்ததில் கோர விபத்து, 22 பேர் பலி. உலகின் மிகவும் மோசமான மனித ட்ரம்ப், ஹாலிவுட் நடிகர் கடும் விமர்சனம். தொடர்வன விரிவான செய்திகள். மன்னாரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுடைய காணிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். மன்னார் தீவு பகுதிக்குள் காற்றாலை கனிம மண் அகழ்வு திட்டம் வேண்டாம் எனும் மன்னார் மக்களின் கூட்டு கோரிக்கை அடியோடு நிராகரித்து ஆட்சியாளர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பது தொடர்பில் ஆழ்ந்த கவலை அடைகிறோம். மன்னார் மாவட்டம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் என்பதால் அதன் இயல்பை கெடுக்காமல் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையில் மக்களின் கூட்டு கோரிக்கையை குடிதோண்டி புதைத்துவிட்டு திட்டமிட்டபடி 14 காற்றாலைகளுக்கான பணிகள் அமைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை முறையான நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் மீதான நிர்வாகம் மற்றும் நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று 2ஆம் நாளாக தொடர்கிறது. நேற்று ஆரம்பமான இந்த போராட்டம் இன்று மாகாணம் தழுவிய ரீதியில் வலுப்பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியாதள வைத்தியசாலையிலும் வைத்தியர்கள் நேற்று முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இன்று காலை வைத்தியசாலைக்கு வருகை தந்த வெளிநோயாளர் பிரிவு நோயாளர்கள் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியுள்ளனர். இருந்தபோதிலும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய வைத்திய பிரிவுகள் வழமை போன்று இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் பெருந்தொகை கேரள கஞ்சா விசேட அதிரடிப்படையால் மீட்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் இவை மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் இன்று துன்னாலை விசேட அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் நாகர்கோயில் பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 14 கிலோகிராம் எடையுள்ள 9 பொதிகள் அடங்கிய கேரள கஞ்சா மீட்கப்பட்டதோடு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் மீட்கப்பட்ட கேரள கஞ்சா மேலதிக விசாரணைகளுக்காக மிருதங்கனி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளையும் சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளையும் மருதங்கனி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையில் நிறை போதையில் சிகிச்சை பெற வந்தவர் பாதுகாப்பு உத்தியோகத்தருடன் முரண்பட்டு கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இன்று அதிகாலை 1:40 நிறை போதையில் இரத்த காயங்களுடன் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் 24ஆம் இலக்க விடுதியில் தங்க வைத்து சிகிச்சை வழங்கப்பட்டது. இதன்போது குறித்த நபர் தாதிய உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டதோடு கெட்ட வார்த்தைகளை பேசி விடுதியில் ஏனைய நோயாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார். இது தொடர்பில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விடுதிக்கு விரைந்து குறித்த நபரை கட்டுப்படுத்த முயன்ற போது தனது உடைமையில் மறைத்து வைத்த கத்தியை எடுத்து அச்சுறுத்தினார். எனினும் அவரை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மடக்கி பிடிக்க முற்பட்ட போது ஒரு உத்தியோகத்தரின் கையில் தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடினார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதோடு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் மோதல்களுடன் தொடர்புடைய பல்வேறு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சர்வதேச சட்டங்களை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அந்த அறிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாலியல் துன்புறுத்தல்களை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது நீதித்துறை கட்டமைப்புக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்கள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இத்தகைய சம்பவங்களை எதிர்கொள்ளும் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அமைதியாக சகித்துக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்களை கையாளுவதற்கு முறையான சட்ட கட்டமைப்பு இருப்பது அவசியமாகும். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒரு கட்டாய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவிய கடும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து எலிக்காய்ச்சல் பரவல் தீவிரமடைந்துள்ளதாக மாவட்ட தொற்றாநோய் தடுப்பு நிபுணரும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரியுமான வைத்தியர் உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆண்டு ஆரம்பித்து சில நாட்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 18 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இது தொடர்பில் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் தெரிவிக்கையில், வெள்ள நீரில் நடமாடியவர்கள் மற்றும் வயல்நிலங்களில் பணிபுரிந்தவர்கள் இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார திணைக்களம் ஊடாக பொதுமக்களுக்கு விசேட எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயமுள்ள பகுதிகளில் தடுப்பு மருந்துகள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் வெள்ள நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் தேவையற்ற முறையில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் அவர் இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளார். காய்ச்சல், தசைவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மட்டக்களப்பு பகுதியில் தற்சமயம் களுவாஞ்சிக்குடி சுகாதார பரிசோதனைகள் நடைபெற்று வருவதால் உணவு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பில் மக்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக விபத்து சம்பவம் ஏற்படும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக கடமையில் நிற்கும் போக்குவரத்து காவல்துறையினர் நீதிமன்ற நடவடிக்கையாக அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நிலையில் திடீரென்று வாகனங்களை மறித்து சோதனை செய்வதோடு தாம் நிற்கும் திசைக்கு எதிர் திசையில் வரும் வாகனங்களை திடீரென்று வீதியை குறுக்கிட்டு வாகனத்தை மறித்து அவர்களின் ஆவணங்களை சோதனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணங்களை காவல்துறையினர் சோதனை செய்வது சரியாது என்றாலும் குறித்த பகுதி சன நெரிசலுக்கு மத்தியில் வாகனம் செலுத்தும் போது திடீரென்று வாகனங்களை மறிப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக வவுனியா மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரூபாய் 2 லட்சம் லஞ்சம் கேட்டு பெற்றதற்காக ஓய்வு பெற்ற கடற்படை மருத்துவ உதவியாளர் கைது செய்யப்பட்டார். வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து புகார்தாரரின் மூத்த மகளை 2026ஆம் ஆண்டு கொழும்பிலுள்ள ஒரு பிரபல பெண்கள் பாடசாலையில் 1ஆம் வகுப்புக்கு சேர்க்க ஏற்பாடு செய்ய சந்தேக நபர் 3 லட்சம் ரூபாய் கோரியிருந்தார். அதில் அவர் ஏற்கனவே 3 தவணைகளாக 1 லட்சம் பெற்று பின்னர் 2 லட்சம் கேட்டு பெற்றுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற இலங்கை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து 1,17,34,000 ரூபாய் ஏமாற்றிய குற்றச்சாட்டில் விமானப்படை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கை தெல்தெனிய காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குருணாகலைச் சேர்ந்தவரும் அம்பாறை விமானப்படை தளத்தில் பணியாற்றி வருவதான விமானப்படை வீரர் ஒருவரை இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் முகப்புத்தகம் மூலம் சம்பந்தப்பட்ட பெண்ணை அடையாளம் கண்டு அவரை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார். இந்நிலையில் அவர் சில மாதங்களுக்கு முன் இலங்கைக்கு வந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பின் இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்ற நிலையில் சந்தேக நபருக்கு அவர் கொடுத்த பணம் செலவழிக்கப்பட்டதாக காவல்துறை விசாரணைகள் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து நேற்று இரவு புத்தளம் அட்டவிலுவ பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் இருவரும் சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஒருவர் உயிரிழந்தார். மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த பின்னால் அமர்ந்து பயணித்தவர்கள் இருவரும் சிகிச்சைக்காக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதித்தனர். விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் இது குறித்த விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவிய திணைக்களம் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும். மேல் மாகாணத்தின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். தாய்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் பயணிகள் தொடரொன்றின் மீது கிரேன் ஒன்று சரிந்து விழுந்ததில் சுமார் 22 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி குறிப்பாக அந்த விபத்தின் போது 80 பேர் படுகாயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஃபேங்கோங் நகரிலிருந்து இன்று காலை உபோன் ரச்சதானி மாகாணத்தை நோக்கி புறப்பட்ட குறித்த தொடருந்து நஹோன் ரச்சஷிமா மாகாணத்தின் ஜிகியோ மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகினுடைய மிக மோசமான மனிதர் என ஹாலிவுட் நடிகர் மார்க் ருஃபலோ கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த 11ஆம் தேதி கோல்டன் குளோப் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஹாலிவுட் நடிகர் மார்க் ருஃபலோ பங்கேற்று உரையாற்றிய போது இந்த விடயத்தினை அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வெனிசுலா மீது அமெரிக்கா அடுத்து வரும் போர் நடவடிக்கை மற்றும் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக நோ கிங்ஸ் என்ற இயக்கத்தின் மூலம் ருஃபலோ தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.